ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சத்தான கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி, மிளகாய் வத்தல், நல்லெண்ணெய், செக்லாட்டின நல்லெண்ணெய் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூட 3 பல் பூண்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு தக்காளி, 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு தக்காளி, 3 மிளகாய் வத்தல் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடையிலே நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகமும் நல்லா வறுபடட்டும். வறுபட்டக்கப்புறமா இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மிளகு ஜீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி, அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி சின்ன கரண்டியில் ஒரு 3 கரண்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த மசாலாலாம் எல்லா கறிலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். எங்கள் ஊர் சைட்லாம் இதை குழந்த பிறந்தவங்களுக்கு வச்சு தருவாங்க. அப்போ தான் இடுப்பில் வந்து நல்லா சத்து கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தருவாங்க. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு வந்து அந்த கறியில் நல்லா மசாலா ஒட்டியிருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கூட மசாலா நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி வெந்து வரப்போ நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
இல்லைனா பொங்கி கீழே வந்துடும். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கறி வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை சாப்பிட வேண்டியது தான். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றி பிசைஞ்சு வச்ச நல்லெண்ணெய் வந்து குழம்பு வெந்துருச்சுன்னா மேலே வந்து நிற்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.